வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம லைசால் டைப்பில் ப்ரீமியமாக ஃப்ளோர் கிளீனர் தயாரிக்கிறதுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃப்ளோர் கிளீனர் தயாரிக்கிறதுக்கு 1 லிட்டர் ரீட்டெயிலாக கெமிக்கல் வாங்கி தயாரிக்கிறதுக்கு 50 ருபீஸ்லேருந்து 60 ருபீஸ்க்குள்ளே ஆகும். நிறைய பேர் இந்த எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம லைசால் டைப்பில் எக்கனாமியாக எப்படி ஃப்ளோர் கிளீனர் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஃப்ளோர் கிளீனர் பொறுத்த வரைக்கும் ரீட்டெயிலாக கெமிக்கல்ஸ் வாங்கினோம்னா 1 லிட்டர் தயாரிக்கிறதுக்கு 25 ரூபா செலவாகுங்க. சப்போஸ் ஹோல்சேலாக கெமிக்கல் வாங்கினோம்னா 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே 1 லிட்டர் நம்ம தயாரிக்கலாங்க. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இது என்னோடய ஒப்பீனியன் தான். ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். ஒரே கடையிலேயே ஒரு ப்ரைஸோட மெட்டீரியல் ஃபஸ்ட் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும், செகண்ட் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வரும்போது வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் இதையும் விட குறைஞ்ச ரேட்டுக்கும் கூட ஃப்ளோர் கிளீனர் ஃபார்முலேட் பண்ண முடியும். பட்டு குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி இதில் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த மெத்தட் சூஸ் பண்ணல. இந்த ஃப்ளோர் கிளீனர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளோர் கிளீனர் ஃபார்முலேஷன் பண்ணும்போது என்ன கைட்லைன்ஸ் இருக்கோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அதாவது சர்ஃபேக்டன்ஸ் போட்டிருக்கோம். அதுவும் ஆல்ரவுண்ட் சர்ஃபேக்டன்ஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதை நம்ம மேக்கிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க. அப்புறம் சீலேட்டிங் ஏஜென்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம், வெட்டிங் ஏஜென்ட்ஸ் போட்டிருக்கோம், டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பயன்படுத்துகிற எல்லா கெமிக்கல்ஸுமே பாதுகாப்பான கெமிக்கல்ஸாக தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா ஃப்ளோர் கிளீனர்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே மாப் போடும்போது அது நம்ம ஸ்கின்னில் படலாம், இல்லை செல்ல பிராணிகள் பெட்ஸ் எதுனா வளர்த்தா அதனோட ஸ்கின்னில் படலாம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் ஃபார்முலாவில் சொல்லியிருக்கபடி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நான் எந்த ஆர்டரில் ஆட் பண்ண போறனோ அதே ஆர்டரில் மெட்டீரியல்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல இந்த பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணுறேங்க. நான் என்ன மெட்டீரியல் எடுத்துருக்கிறேன், எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துருக்கேங்கிறத டீட்டெயிலாக PDF ப்ரொசீஜரில் கொடுத்துருக்கேங்க. அடுத்து நான் ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் ஆட் பண்ணுறேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிருமி நாசினி. அது மட்டும் இல்லாமல் தரையில் இருக்கக்கூடிய அழுக்கு, கரைகள் இதை கரைக்கக்கூடிய தன்மையுள்ள கரைப்பான், சால்வெண்ட். இன்னொரு விஷயம், இது ட்ரையிங் ப்ராசஸை ஆக்சலரேட் பண்ணுங்க. அதாவது நம்ம மாப் போட்டு முடித்த பிறகு ஃப்ளோர் குயிக்காக ட்ரை ஆகிடும். அடுத்து SLES ஆட் பண்ணிடலாங்க. இதை நம்ம ப்ரைமரி சர்ஃபேக்டண்ட்டாக பயன்படுத்தியிருக்கிறோம். இது ஒரு பவர்ஃபுல்லான சர்ஃபேக்டண்ட், அது மட்டும் இல்லாமல் சேஃபான மெட்டீரியல். அடுத்து கோகோ அமிடோ புரோப்பைல் பீட்டைன், இதை கோ சர்ஃபேக்டண்ட்டாக பயன்படுத்தியிருக்கிறோம். இதுவும் பாதுகாப்பான ஒரு சர்ஃபேக்டண்ட். அடுத்து வெட்டிங் ஏஜென்ட்டாக ஆல்ஃபாக்ஸ் 200 நம்ம பயன்படுத்துகிறோம். ஃப்ளோர் கிளீனர் ஃபார்முலேஷனில் வெட்டிங் ஏஜென்ட் பயன்படுத்த வேண்டியது அவசியங்க. இது வெட்டிங் ஏஜென்ட் மட்டும் இல்லாமல் மல்டி ரோல் ப்ளே பண்ணும். இது ஒரு சர்ஃபேக்டன்ட் கூட. இப்போ நம்ம எடுத்துருக்கிற 3 மெட்டீரியல்ஸை ரிவர்ஸில் ரீகால் பண்ணி பார்க்கலாங்க. அதாவது நம்ம SLES எடுத்திருக்கோம். இது ஆனியானிக் சர்ஃபேக்டன்ட். CAPB எடுத்திருக்கிறோம். இது ஆம்போடெரிக் சர்ஃபேக்டன்ட். நம்ம வெட்டிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தியிருக்கிற ஆல்ஃபாக்ஸ் 200 ஒரு சர்ஃபேக்டன்ட் தாங்க. இது நான் அயானிக் சர்ஃபேக்டன்ட். ஸோ நம்ம ஃபார்முலேஷனில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேக்டன்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒரு முழுமையான க்ளீனிங் கிடைக்குங்க. ஆல்ஃபாக்ஸ் 200 டைரெக்டாக ஆட் பண்ணாமல் பர்ஃப்யூமாக இதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். பர்ஃப்யூமும் ஆல்ஃபாக்ஸ் 200 மிக்ஸ் பண்ண பிறகு ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மிக்சரை ஸ்லோவாக நம்ம இதில் ஆட் பண்ணுறோங்க. இந்த இடத்துல நான் என்ன பர்ஃப்யூம் பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாங்க. லைசாலில் அந்த எல்லோ கலர் லைசாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகை மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய குறிப்பிட்ட வகை பழங்கள். அதாவது அதுக்கு புளிப்புத்தன்மையும் இருக்கும், அந்த பழங்களுக்கு கொஞ்சம் அந்த அரோமாவும் இருக்கும், ஸ்மெல்லும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிச்சிலி பழம், நார்த்தங்காய், ஆரஞ்சு, எலுமிச்சம் இதெல்லாமே இந்த சிட்ரஸ் வகையை சேர்ந்த பழங்கள் தாங்க. ஜென்ரலாக எந்த பர்ஃப்யூம் சூட்டபுளாக இருக்கும்னா லைம் இல்லைன்னா லெமன் இல்லைன்னா லெமன் கிராஸ், இந்த 3 பர்ஃப்யூமில் ஏதாவது ஒன்று ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இந்த எல்லோ கலர் லைசாலுக்கு 3த்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாங்க. லைம் அப்படிங்கிறது எலுமிச்சங்காய், அதனோட ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். லெமன் அப்படிங்கிறது எலுமிச்சம் பழம், அதனோட ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும். லெமன் கிராஸ் அப்படிங்கிறது
லெமன் கூட சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் கிடையாது. அது ஒரு புல் ஆக்சுவலாக. அந்த புல் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான லைம் மாதிரி இருக்கும், இல்லைன்னா லெமன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து அந்த கிராஸை வந்து லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த சென்ட் அது அப்பீலிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ஐடியல் சாய்ஸ். லெமன் கிராஸுங்கிறது டாய்லெட் கிளீனருக்கும் போடலாம், இல்லைனா வந்து ஃப்ளோர் கிளீனருக்கும் போடலாம். எல்லோ கலர் ஃப்ளோர் கிளீனருக்கு லெமன் கிராஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பர்ஃப்யூம் ஆல்ஃபாக்ஸ் 200 ரெண்டும் கலந்த மிக்சரை ஸ்லோவாக சார்ஜ் பண்ணிடுறாங்க. அடுத்து இடிடிஏவை வாட்டரில் டிசால்வ் பண்ணி ஆட் பண்ணுறோங்க. எனக்கு கொஞ்சம் டர்பிடாக இருக்குது, அதனால் நான் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுறேன். இடிடிஏ அப்படிங்கிறது வாட்டர் சாஃப்ட்னர். அது மட்டும் இல்லாமல் சிலேட்டிங் ஏஜெண்ட். இந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சால்ட்ஸ் மற்றும் சில மெட்டல் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. அடுத்து சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ண போகிறாங்க. சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்க. எவ்வளவு சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. கூடவோ குறைவாவோ இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தேவையான pH வர்ற வரைக்கும் நாம் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். அதுதான் பாயிண்ட். இந்த ஃப்ளோர் கிளீனர் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற pH 5 to 7. ஸோ அந்த pH ரீச் ஆகிறதுக்காக நம்ம சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த குவான்டிட்டி வந்து முக்கியம் கிடையாது. அந்த pHக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணுறோம். சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி pH வந்து 7 இல்லை 7 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு தேவையான pH 5, 6 இல்லைன்னா 7க்குள்ளே இருக்கணும். 7 கூட இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோங்க. சில குறிப்பிட்ட ஃப்ளோர் கிளீனர்ஸில் நிறைய பாஸ்பேட்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த ஃப்ளோர் கிளீனர்ஸோட pH வந்து 8 to 10 மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்முலேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸுக்காக சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பயன்படுத்துவாங்க அதை. பட் வீட்டு பர்பஸ்க்கு ஃபார்முலேட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு pH நம்ம வைக்க வேண்டாங்க. ஒருவேளை நீங்கள் நிறைய சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி pH வந்து 5 விட குறைஞ்சி போச்சுன்னா மறுபடியும் நீங்கள் pHஐ அதிகப்படுத்தணுங்க. அப்போ என்ன பண்ணலான்னா சோடியம் சிட்ரேட் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது pH மறுபடியும் ரைஸ் ஆகும். ஸோ 5, 6, 7க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். 7 இல்லை 7 தாண்டியோ போகக்கூடாது. ஸோ இப்போ நான் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணினேன், எனக்கு pH வந்து குறைஞ்சிடுச்சு, 4 கிட்ட போயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் சோடியம் சிட்ரேட் ஆட் பண்ணி pH வந்து 5 கொண்டு வந்துருக்குறேங்க. இது போதுமான pH எனக்கு. அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணிடலாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான, அதே சமயத்தில் பாதுகாப்பான கிருமிநாசினி. அது மட்டும் இல்லாமல் ப்ளீச்சிங் ஏஜெண்ட், ஸ்டெயின் ரிமூவர். ஃபைனலாக கலர் சொல்யூஷன் ஆட் பண்ணிடலாங்க. நம்ம சிட்ரஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதால நான் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம இன்னொரு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. கலர் போட்டுட்டோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு போடலாம். சில பேர் ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கலர் போடுவாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கலர் வந்து ஃபுட் கலராக, ஃபுட் கிரேடாக இருக்கக்கூடாது, சிந்தட்டிக் கலர்ஸாக இருக்கணும். சிந்தட்டிக் கலர்ஸுக்கும் காம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும். அதாவது சில சமயம் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் அப்படிங்கிறதுனால சில கலர்ஸை வந்து பார்ஷியலாகவோ இல்லை ஃபுல்லாகவோ டீகலரைஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால் எந்த ஒரு கலரையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1 day 2 day பொறுத்து, ஈவன் சன்லைட்டில் கூட வச்சு செக் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக டீகலரைஸ் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த கலரை நீங்கள் பயன்படுத்த முடியும். பொதுவாக நம்ம சிந்தட்டிக் கலர்னு சொல்ல முடியாது. சிந்தட்டிக் கலர்ஸ்லேயே கூட சில சமயம் டீகலரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக ப்ரிசர்வேட்டிவ் 1 ml ஆட் பண்ணிடலாங்க. நான் ஃபினாக்ஸ் எத்தனாலே ஆட் பண்ணுறேன், போதுமானது. ஸோ நம்ம நல்லா ஒரு டைம் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம செட்டிலிங்க் எடுத்து வச்சிடலாங்க. 24 hours பொறுத்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. 24 hours ஆகிடுச்சுங்க. நம்மளுக்கு கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக லைசால் டைப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு சொல்யூஷன். இது லைசால் ஃபார்ம்லாம் கிடையாது, பட் பார்க்காத லைசால் மாதிரி இருக்கும். ஸோ இதனோட கலர், கிளாரிட்டி, டிரான்ஸ்பரன்சி எல்லாமே நல்லா இருக்குங்க, அப்பீலிங்காக இருக்குது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம்.